ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், பவித்ரா திருமண மண்டபம். இது வந்து அதிராம்பட்டினம் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இது வந்து பழைய காலத்தில் ஜக்கரியா திரையரங்கம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சினிமாக்களை நாங்கள் பார்த்த திரையரங்கம். இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பவித்ரா திருமண மண்டபம் என்று மாற்றியாச்சு. இது வந்து ஈசிஆரில் இருக்குது. இப்போ நான் அதிராம்பட்டினம் ஈசிஆரில் நிற்கிறேன். பட்டுக்கோட்டையிலேருந்து பயணம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் பயணித்து ஈசிஆர் வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் காமிக்கிறதுக்காக அதை காமிச்சிட்ருக்கேன். நம் நண்பர்கள் நிறையா பேருக்கு இந்த ஜக்கரியா திரையரங்கம் அதிராம்பட்டினத்தில் பழகினவங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதுக்காக தான் அந்த இது நல்லா தெரியுது பாருங்கள். ஏற்கனவே அந்த தியேட்டர்னுடைய அந்த அஸ்பெஸ்டாஸ் சீட் அப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ளே திருமண மண்டபம் மாற்றியாச்சு. அதிராம்பட்டினத்தினுடைய மெயின் ஐக்கான் அது. அதிராம்பட்டினம்னு ஜக்கரியா திரையரங்கத்தை தெரியாமல் இருக்காது. நம்ம அது பக்கத்தில் இப்போல்லாம் நாகரிகமான சத்யா ஷாப்பிங் மால்லாம் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம அந்த பார்க்குற ரோடு வந்து ஈசிஆர் ரோடு. இது வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரை போகும்னு நினைக்கிறேன். அந்த ரோடில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. பழைய காலத்தில் அதிராம்பட்டினம் சேது ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே அந்த சேது ரோடுங்கிற பேரெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஈசிஆர் அல்லது ஈஸ்ட் கோஸ்ட். அந்த தெரிகிறது என்னோடய சைக்கிள். இன்றைக்கி ரொம்ப வெரி ஏர்லியாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட மணிக்கடையில் 5 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு கிளம்புனேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 5:10 ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 5:53 ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 43 நிமிஷத்தில் 13 கிலோமீட்டர் கடந்தாச்சு. நான் கூட 6 மணிக்கு வருவேனான்னு நினச்சேன். ஆனால் 5:53 வந்துட்டேன். ஈசிஆர் ரோட்டில் காலையிலேயே வாகனங்கள் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்ப்போம். ஈசிஆர் ரோட்டினுடைய இந்த பகுதியை இப்படியே நான் காட்டுற பகுதியில் போனீங்கன்னா தம்பிக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி அப்படியே போயிட்டே இருக்கலாம். சென்னை வரை அந்த ஈசிஆரில் போகலாம். கடலோரம் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இங்கிட்ட மாடுகள் ரொம்ப உள்ளாகிட்டு இருக்கும். இந்த ரோடு சைடு பூரா நிறையா பாருங்கள், மாடுகள் அதிகமாக இருக்கும். காலையில் இங்கெல்லாம் யாரும் மாடு கட்ட மாட்டாங்க. மாடு, நாய். இப்போ தான் பாஸ்கரோட அந்த நாய்ப்பதியை படிச்சுட்டு பார்த்தா நாய்கள் போயிட்டுருக்குது. சரி, அருமையாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நேற்று வந்து சேதுபாசத்திரம் ரோடு வர மாதிரி ஒரு நாய் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி அதிராம்பட்டினம் வந்து இந்த ஈசிஆர் ரோட்டை காமிக்கணுங்கிறதுக்கு வேண்டியதான் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தாச்சு. மீண்டும் இப்படியே நம்ம ரொட்டேஷனில் வந்தோம்னாக்கா அந்த ஜக்கரியா திரையரங்கம். நவீன காலத்தில் எது பவித்ரா திருமண மண்டபம். பழைய காலம் கிட்டத்தட்ட நான் சிறு வயசுலேருந்து சினிமா பார்த்த திரையரங்கம். வாகனம் போகிறதுனால நான் பேசுகிறது கேட்காது. சரி, நன்றி நண்பர்களே. இதோட வீடியோவை கட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.